சாப்பிட இட்லி வரைக்கும் என் வயிற்றுக்குள்ளதாடா இருக்கு. எங்கடா இருக்க கொண்டக்காரா? உனக்கு வைக்க போறேன். எங்கடா பாலு? அடிச்சாலும் இருப்பாரு. ஏய் கொண்டக்காரா வாடா. என்னமோ அங்கிள் என்ன அடிக்கிட்டு ஓடுனீங்களே, இன்னைக்கு யூடியூப் பார்த்து கும்பு கராத்தே ஜட்லி இட்லி வரைக்கும் கத்து வச்சிருக்கேன்டா. வாடா. எங்கடா போற? எங்கடா போற? நான் கொண்டு பண்ணுடா. என்னடா வேணாம்? அன்னைக்கு என்ன அடிச்சு ஒண்ணு இல்ல. நான் கும்ப பண்ணுடா. ஊக்கு பண்றேன். இப்ப நான் மாடு வர கோங்குவேன். கைய விட்டு வா. இந்த மாதிரி யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே, எங்க யூஸ் பண்றீங்க? விக்கிது யூஸ் பண்றோம். அதை போய் கேளுங்க. ஆமா, ஸ்கூல் குழந்தைகளை இருக்கிற எவ்வளவு வேகமா வச்சு எழுதிட்டு போறீங்க? ஒரு நாளைக்கு 6 ட்ரிப் அடிக்கணும். காலைல 3 ட்ரிப், மதியம் 3 ட்ரிப். ஏய், இவங்களெல்லாம் நம்பி எப்பறம் அந்த ஸ்கூல் பிள்ளைங்களை ஏத்தி அனுப்புறாங்க? நம்புறாங்களே, நம்பி தானே ஆகணும். மோரக்கட்டைகளை பத்தி 2 பேத்துக்கும். மோகரக்கட்டைக்கு எங்க மோகரக்கட்டை எவ்வளவு பரவாயில்ல. வழிவிடியா வழி விடுங்க அங்கிள். ஸ்கூல் டைம் ஆச்சு, மிஸ் திட்டுறாங்க. ஏய், உங்களுக்கு அதான் நான் பேசுறேன். ஏய், இந்த பக்கம் தான வரீங்க? போயிட்டு அடுத்த ட்ரிப் இப்படி தான் அடிக்கிறோம். வர இந்த பக்கம் வாங்க, நான் இங்க தான் இருக்கேன். சரிங்கண்ணா, பாய். தம்பி ராசா, அங்கிளுங்க போ, நில்லுங்க பண்ணுங்களானே. பஸ் சொல்லுங்க. அண்ணா, பஸ்ல கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு பஸ் சொல்லு. வா வா வா. இனிமே எத்தனை ட்ரிப் அடிப்பீன்னு சொன்னீங்க? 6 ட்ரிப்னா. இனிமே நான் சொல்றேன், ஒரு ட்ரிப் தான் அடிக்கணும். ஏன் எங்க இஷ்டம். ஒரு ட்ரிப் தான் அடிக்கணும். சரிங்கண்ணா. குழந்தைங்கள உங்களை நம்பி தானே வராங்க. பார்த்து பத்திரமா கொண்டு சேர்த்தணும். போலாமாண்ணா? போலாம் போ. என்ன 6 இனிமே இந்த 6 அடிச்சீங்க தொலைச்சிரும். ஏன்னா ரோட்ல எவ்வளவு வயசானவங்க போறாங்க, எத்தனை ஹார்ட் பேஷண்ட் போறாங்க. இதனால எத்தனை பேர் மயக்க மாட்டி விழுறாங்க தெரியுமா? உங்களுக்கு ஜாலியா இருக்கட்டும். பாத்துக்களோட கிளாஸ் உடச்சு விடாது. ஏற்கனவே 4 கிளாஸ் உடச்சிருக்கு. எல்லாம் பழைய கிளாஸ் தானே. மனசாதான். சரி மாஸ்டர் டீ இருக்கா? இருக்கு தம்பி. பக்கத்து கடைக்கு தான் போனோம். இருக்கு தம்பி. குடிக்க ஒரு டீ போடுங்க. ஒரு 25 பேர் குடிக்கிற மாதிரி ஒரு பார்சல். 25 டீனா பக்கத்து கடைக்கு தான் போனோம். என்ன விசேஷமா வீட்டுல? என்ன மாப்பிள்ள பார்க்க வர்றாங்க. சக்கரை இல்ல. சக்கரை இல்ல, டீ இல்ல. சக்கரை இங்க இல்ல தம்பி, குடோன்ல இருக்கு. பக்கத்துல போட்டு அனுப்பி விட்டுறலாம். போயிட்டு சக்கரை வாங்கிக்கோ. டீ தூள் வாங்கிக்கோ. டீ தூள் இதுக்கு சக்கரை. சீக்கிரம் வாங்கிட்டு மாஸ்டர் எப்பதான் வருவாங்க? வந்துருவா தம்பி, வந்துருவா. ஓனரா இருந்தா உங்க இஷ்டத்துக்கு வேலை விடுவீங்களா? இந்த ஆள் வேற டீ தூள் சர்க்கரையை வாங்கிட்டு சொன்னாரு. இதுக்கு டீ தூளா, இதுக்கு சர்க்கரையா? குழப்பமா இருக்கு. அண்ணன் கிட்ட போய் கேட்டலாமா? அவன் வேற திட்டுவான். என்ன பண்றதுன்னு தெரியல. தம்பி வடை வேணும் சாப்பிடுறது. இதுக்குதான் டீ தூள், இதுக்குதான் சக்கரை இல்லையே. அவர் வேற மாதிரி சொன்னாரு. ஹலோ மாமா, வந்துட்டாங்களா? ஐயோ கடவுளே, எனக்கு யோசனை கூட. சக்கரை, இதுக்கு டீ தூள். இந்த 50க்கு டீ தூளா, இந்த 50க்கு பாலா, இந்த 50க்கு டீ தூளா, இந்த 50க்கு சக்கரையா? சக்கரை தம்பி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லங்க, நீங்க டீ தூளும் சக்கரை வேண்டாம் சொன்னீங்க. இதுக்கா இதுக்கா ஒரு குழப்பமாச்சு. அதான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். குழப்பத்தை கூட வச்சுக்கிறேன். உன்னை சக்கரையும் டீ தூள் வாங்கிட்டு வரான்னு 100 ரூபாய் காசை கொடுத்தா, இந்த காசுக்கா சொல்லி உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு